நிறைய பேர் என்னை பற்றி சொல்லு, உன்னை பற்றி சொல்லு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. என் பேர் மனோன்மணி. என்னை எல்லோரும் மணின்னு கூப்பிடுவாங்க, மனோன்னு கூப்பிடுவாங்க. சில பேர் மண்ணுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா எனக்கு ஒன்றுமே தெரியாது, அதனால தான். அப்புறம் சில பேர் யானைன்னு சொல்லுவாங்க, சில பேர் குண்டுன்னு சொல்லுவாங்க. இது மாதிரி நிறைய பேர் கிண்டல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நான் ஒல்லி ஆகலான்னு முடிவு பண்ணியிருக்கிறேன். நான் இன்னிலேருந்து ஒல்லி ஆகிறதுக்கான எல்லாத்தையும் பிளான் பண்ணி டிசைட் பண்ணி திங்க் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் நான் பண்ணுற வெயிட் லாஸ் ஜேர்னியாக உங்கள்கிட்ட நான் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்க போகிறேன். நீங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் ஏதாச்சும் டிப்ஸ் சொல்லணுன்னா கூட நீங்கள் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி எப்படி ஒல்லி ஆகலாம் அப்படின்ட்டு சொல்லுங்கள். அப்புறம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க எப்படி நீங்கள் குண்டா ஆனீங்க அப்படின்ட்டு. நான் நிறைய சாப்பிடுவேன். ஐஸ்கிரீம் சாப்பிடுவேன், மில்க் ஷேக் சாப்பிடுவேன், பாஸ்தா சாப்பிடுவேன், நூடுல்ஸ் சாப்பிடுவேன், சாப்பாடு சாப்பிடுவேன், அப்புறம் பிரியாணி சாப்பிடுவேன். சாப்பிட்டுக்கிட்டே இருப்பேன். ஒரு நாளைக்கு எப்படியோ ஒரு வாட்டி சாப்பிட மாட்டேன், 10 வாட்டி சாப்பிடுவேன். அப்புறம் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டே இருப்பேன். இது மாதிரி நிறைய சாப்பிட்டுட்டே இருப்பேன், கவுண்ட்டே கிடையாது. பர்கர் ரொம்ப பிடிக்கும். அப்புறமா பீஸா பர்கர் பிடிக்கும். ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வீட்லேயே உட்காந்துட்டே சாப்பிடுவேன். சாப்பிட்டோன்னே தூங்கிடுவேன். தூங்கிட்டு வந்தோடனே பசிக்க மாட்டியும் சாப்பிடுவேன். அப்புறமா என்ன சொல்கிறது, வீட்டில் செஞ்சு வைப்பாங்க ஏதாச்சும், அதையே சாப்பிடுவேன். அப்புறம் காஃபி சாப்பிடுவேன். அப்புறம் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பேன். இது மாதிரி என்னோடய ஸ்டோரியை சொல்லணுன்னா சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அண்ட் இப்போ ஏன் நான் ஒல்லி ஆகணும்னு டிசைட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நானும் எத்தனை வருஷம் தான் குண்டாகவே இருக்கிறது. அதனால தான் நான் ஒல்லி ஆகலான்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணியிருக்கேன். அப்புறமா என்ன சொல்கிறது, எனக்கு ஒரே ஒரு விஷயந்தான், சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும் ஆனால் ஒல்லியாக இருக்கணும். இதுக்கு ஏதாச்சும் ஐடியா இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். பிகாஸ் சாப்பிட்றத மாற்றிக்க முடியுமான்னு தெரியல. பட் நான் வாக்கிங்லாம் போகலான்னு சொல்லிட்டு இருக்கேன். நான் வாக்கிங் போகிறேன். மார்னிங் ஒரு 5 ஹார்ஸ் வாக்கிங் போகிறேன். நைட் தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு 5 ஹார்ஸ் வாக்கிங் போகிறேன். எப்படியோ ஒல்லியானா சரி தான், என்ன சொல்கிறீங்க? அப்புறம் எனக்கு டபுள் சின் வந்துடுச்சு. ஏன்னா பிரியாணி சாப்பிட்டுட்டு அந்த டேஸ்ட்டு ரொம்ப பிடிச்சி போச்சா, அதனால ஒரு வாரத்துக்கு 10 வாட்டி பிரியாணி சாப்பிட்றேன். அப்படி பிரியாணி சாப்பிட்டு டபுள் சின் நல்லா ஆகிடுச்சு. அதனால நெக்லஸ் போடக்கூட கஷ்டமாக இருக்குது, அசிங்கமாக இருக்குது, கேவலமாக இருக்குது அப்படின்னு எல்லோரும் சொல்கிறாங்க. ஸோ டபுள் சின் இருந்தால் நம்மளால் ஒரு ஜுவல்லரிஸ் கூட நம்ம ஆசைப்பட்டதை வாங்கி கழுத்தில் போடவே முடியல. போட்டாலும் நல்லாவே இல்லைன்னு சொல்கிறாங்க. அப்புறம் நம்ம குண்டாக இருந்தால் நமக்கு ஒரு ட்ரெஸ் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருச்சு எனக்கு, கடையில் பார்த்தேன். அதுக்கப்புறமா அது வாங்கலான்னு கிட்ட போனால் அது சின்ன சைஸு, உங்களுக்கெல்லாம் செட் ஆகாது அப்படி சொல்லிட்டாங்க. அப்புறம் டிசைட் பண்ணேன், நாம் ஒரு விஷயத்தை ஆசைப்பட்டால் அந்த ட்ரெஸ்ஸை வாங்கி நம்ம போடணும், அதுக்கு ஒல்லி ஆகணும்னு சொல்லிட்டு. அதனால தான் ஒல்லி ஆகிறதுக்கான ஜேர்னி எல்லாமே இந்த சேனலில் அப்டேட் பண்ண போகிறேன். நீங்களும் எனக்கு நிறைய ஐடியா கொடுக்கலாம், கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இந்த வீடியோஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு நீங்கள் என்ன நினைச்சாலும் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.